இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்றது வந்து திடீர்னு சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. இது வரைக்கும் நல்லா இருந்தது. குறிப்பிட்ட காரணத்தினால திடீரென்ற சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. இதுக்கு பேர் தான் அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிறது. உதாரணம் காமனஸ்ட் காஸ் இப்போ நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான காரணம் இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு வந்து அதீதமான வயிற்றுப்போக்கு, இந்த டயரியா, வாமிட்டிங் அது மாதிரி ரொம்ப இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2-3 நாள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒன்றும் குடிக்கவே இல்லை, நீர் அருந்தவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நீர்ச்சத்து கம்மியாகிடும். நீர்ச்சத்து கம்மியானால் ரத்த அழுத்தம் கம்மியாகிடும். ரத்த அழுத்தம் கம்மியானால் சிறுநீரகத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாகிடும். ஸோ கிட்னி கோஸ் இன் ஃபார் டெம்பரரி ஷட் டவுன். இது உடனடியாக இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி. இது உடனடியாக இதை அட்மிட் பண்ணி அந்த சிறுநீரகம் திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் முக்கியம். அதில் அது வரைக்கும் தேவைப்பட்ட கொஞ்சம் அதிகமாக செயலிழப்பு அது இருந்ததுன்னா டெம்பரரியாக டயாலிசிஸ் கூட தேவைப்படலாம். அதுக்கப்புறம் கிட்னி தானாக கொஞ்சமாக சரியாகும். இது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இது மாதிரி பல காரணங்கள்னால இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்குது. என்னென்ன காரணங்களாக இருக்கலாம்? சில மருந்து மாத்திரைகள், சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளே இருக்குது. இந்தியாவில் இன்னமும் பாம்பு கடி சிறுநீரக அக்யூட் கிட்னி இன்ஜுரிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. பாம்பு கடியினால் சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் சொசைட்டி சென்சிட்டைஸ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் ஆகலைன்றது என்னுடைய வருத்தம். இப்போ கூட ஒரு அண்டை மாநிலத்தில் இன்றைக்கி வந்து பாம்பு கடியினால் ஏற்படக்கூடிய அந்த ஹெல்த் இஷ்யூஸை வந்து முக்கியமான ப்ரையாரிட்டி அப்படின்னு இன்றைக்கி கவர்மெண்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க. இது ஒரு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு WHO சொல்லுது. அது ஒரு புறம். அப்புறம் கர்ப்ப காலத்தில் சில குறிப்பிட்ட காரணங்களினால அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்கும். அப்புறம் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன்லாம் ஆன பிறகு அங்கே கொடுக்கப்படுகிற மருந்து மாத்திரைகள்னால இருக்கலாம். அப்போது பிபி ட்ராப் ஆச்சுன்னா இருக்கலாம். அது அதோட முக்கியமான காரணம் வந்து இப்போ வந்து தொற்று நோய்கள், இந்த பாக்டீரியல் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, அது அதீதமான தொற்று அதிகமாச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கப்படலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் எலிஜுரம் அப்படின்னு பொதுமக்களால் அறியப்படுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ், மலேரியா, ஸ்க்ரப் டைஃபஸ் என்று சொல்லக்கூடிய விதமான ஃபீவர், இந்த டெங்கி காய்ச்சல், இது மாதிரி பலவிதமான தொற்று நோய்கள்னாலும் கூட இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி நடக்கலாம்.